சிவில் சாஃப்ட்வேர்ஸ் டிராஃப்டிங் இன்டீரியர் டிசைன் அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 3ds maxல நம்ம நார்மலா ஸ்ட்ரிப் லைட் வைக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சீலிங்ல சுத்தியும் இருக்க மாதிரி இருக்கும். அதாவது டவுன்வர்ட்ல இருக்க மாதிரி இருக்கும் ஸ்ட்ரிப் லைட். அதே நம்ம சீலிங் பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஸ்ட்ரிப் லைட் வேணும் அப்படின்னா எப்படி செட் பண்ணணுங்கிறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிப் லைட் வைக்கும்போது ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அந்த பாக்ஸ்க்குள்ள இன்னொரு பாக்ஸ் இன்சர்ட் பண்ணிட்டு ப்ரோபூலியன் பண்ணிப்போம். ப்ரோபூலியன் பண்ணிட்டு சுத்தி 4 சைடுமே பாத்தீங்க அப்படின்னா பாலிகன் சூஸ் பண்ணிட்டு அந்த பாலிகனுக்கு வந்து லைட் மெட்டீரியல் அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? அதாவது எப்படி இருக்கும்னா இப்படி ப்ரோபூலியன் பண்ணிட்டோம்னா இந்த பாலிகனுக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்படி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல தான் லைட் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு கரெக்டா விசிபிள் ஆகும். பட் நம்மளுக்கு வந்து விசிபிள் ஆகக்கூடாது. ஆனா சீலிங் பார்த்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் லைட் வேணும் அப்படின்னா இதே என்ன பண்ணணும்னா இப்போ இந்த இதே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கே அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? டாப்ல, அதாவது சீலிங்ல இருந்து, அதாவது சீலிங்ல ஹைட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த பாலிகன் சூஸ் பண்ணிட்டு இந்த இதுக்கு மட்டும் நம்ம லைட் மெட்டீரியல், அதாவது வீரே லைட் மெட்டீரியல் அப்ளை பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க பார்ட்டுக்கு நார்மல் வீரே மெட்டீரியல் அப்ளை பண்ணணும். இப்போ மெட்டீரியல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது ஒயிட் கலர் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிட்டு இப்போ இது எல்லாத்துக்கும் ஒயிட் மெட்டீரியல் அப்ளை பண்ணிடுறோம். அடுத்து பாலிகன் சூஸ் பண்ணிட்டு இந்த இது செலக்ட் பண்ணிட்டு இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். வீரே மெட்டீரியல் இருக்கும் இல்லையா, அதில் வீரே லைட் மெட்டீரியல் கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ இப்போ கலரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லோ கலர் வேணும் அப்படின்னா எல்லோ கலர் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு பவர் எவ்வளோ வேணுமோ அது கொடுத்துக்கோங்க. இப்போ நான் 3 கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணக்கப்புறம் நான் கரெக்டாக அதில் போயிட்டு இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸோ இன்சர்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வியூ வேணுமோ அந்த வியூவில் வச்சுட்டு ரெண்டர் செட்டிங்ஸ்லாம் பண்ணக்கப்புறம் நான் இப்போ ரெண்டர் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு நியர்பை ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் ரெண்டர் ஆக. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சீலிங்கோட அந்த டாப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரிப் லைட் இருக்க மாதிரி இருக்கும். பட் எந்த இடத்துல விசிபிள் ஆகுமே தவிர எங்கே அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. உங்களுக்கு கரெக்டாக ஸ்ட்ரிப் லைட் மாதிரி மேலே விசிபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கிச்சன் ஆகட்டும், நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கிச்சன் கூட போட்டிருப்போம். ஸோ அந்த கிச்சன்லேயுமே நம்ம இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரிப் லைட் வச்சுருப்போம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பவர் வந்து அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.